ஆமா, ராமதாஸ் ஒரே ஒரு லைன் தான் அவரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர். அப்படிங்கிறதுல ராமதாஸ் தெளிவா இருந்தார். அன்புமணி என்ன சொல்லிட்டாரு? கட்சி என்கிட்ட வந்துருச்சுங்க. அவர் ஓய்வு எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அங்க அவருடைய பிளான். ஸோ அதனால அவங்க 2 பேருமே இனிமே சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துச்சு. பெருசா இல்ல. ஏன்னா அதனால இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணிட்டு திடீர்னு அன்புமணியை டக்குன்னு டேக் ஓவர் பண்ணி கையில் எடுத்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது ராமதாஸ்க்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. ஏன் நல்லதா கெட்டதா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாங்க, அதான் சரியாக இருக்கும்னு பிஜேபி திங்க் பண்ணுச்சு. ஆனால் ஏடிஎம்கே எடப்பாடி அதை கண்டுக்கல. காரணம்னா எடப்பாடிக்கு சேலத்தில் அவருடைய தொகுதிக்கு வன்னியர் கணிசமான வாக்குகள் இருக்குது, அதில் எப்படியாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு உடனே அன்புமணியோட ஒரு கூட்டணி போட்டால் தான் நிரந்தரமாக அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா 2 இல்லைங்க, நீங்கள் 2 பேர்த்திட்டையும் பேசியிருந்தாருன்னா அது கொஞ்சம் சுமூகமாக ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எடப்பாடி சுத்தமாக பிரித்து விட்டார். அது